நிலம் காற்று பற்றிய விழிப்புணர்வு நாடகம். குற்றம் சாட்டப்பட்டவர்: நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கனம் நீதிபதி அவர்களே, இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் தண்ணீர் என்னும் நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்த நீர் தற்போது பாட்டிலில் அடைத்து விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், நீர் அசுத்தமாக மாறிவிட்டது. அதனால் சுத்தமான நீரை விலைக்கு வாங்குகிறோம். அசுத்த நீரால் காலரா, விஷக்காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன. அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கனம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வின் ஆதாரமாகிய நீரை நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு துளிகளாக இம்மண்ணில் விழும் வரை சுத்தமாகத்தான் இருக்கிறேன். ஆறு மற்றும் குளங்களில் தெளிந்த நீராக ஓடுகிறேன். என்னை அசுத்தமாக்குபவர் மனிதர்களே. பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகளை என் மீது கொட்டி அசுத்தமாக்குபவர் மனிதர்களே. அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் சுனாமியாக வந்து பலரையும் அழித்துவிட்டு தப்பிக்க பார்க்கிறது. சுத்தப்படுத்தவே நான் பிறந்தேன். என்னை அசுத்தமாக்கிவிட்டு சுத்தப்படுத்தும் நோக்கமின்றி இருப்பவர்கள் மனிதர்களே. சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணமல்ல. கடலுக்கடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் தான் நான் பேரலையாக உருவாகிறேன். எனவே இந்த வழக்கில் நிலத்தையும் விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். குற்றம் சாட்டப்பட்டவர்: நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, இப்பூமியில் மரம், செடி, கொடி, மனிதர்கள் மட்டுமல்லாமல் இந்த நீரையும் கூட தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் என்னை பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது ஐயா. பெற்ற பிள்ளைகளுக்கு கள்ளிப்பால் கொடுப்பது போல் இந்த நீரை சுனாமியாக மாற்றி மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறாய். இந்த குற்றத்திற்கு உன் பதில் என்ன? நான் வளமாகத்தான் இருந்தேன். பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரங்களை மனிதர்கள் சில மணி நேரங்களில் வெட்டிவிடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு குளிர்ச்சி அடைகிறேன். என் மீது பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதால் மண் மூடிவிட்டது. என்னால் தண்ணீர் உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறேன். அது மட்டுமா, துளை போட்ட நீரை உறிஞ்சுகிறார்கள். பிறகு ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை மனிதன் தோண்டுவதால் தான் வெப்பமாகி நிலநடுக்கத்தை உருவாக்குகிறேன். வெப்பக்காற்று வீசுவதால் தான் நான் பூகம்பத்தை ஏற்படுத்துகிறேன். எனவே காற்றையும் இந்த வழக்கில் விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். குற்றம் சாட்டப்பட்டவர்: காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஆம் ஐயா, ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக உலாவிக் கொண்டிருந்தேன். இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரி அமிலவாயு அதிகரித்து விட்டது. இதற்கு காரணம் மனிதர்களே. உங்கள் குற்றத்தை மறைக்க மனிதர்கள் மீது பழி போடுகிறீர்கள். மாசு கட்டுப்பாட்டின் வாரியத்தின் சார்பாக உங்களை கடுமையாக எச்சரிக்கிறோம். ஐயா, தொழிற்சாலை புகை, டயர்களை எரிப்பதால் வரும் புகை, அவ்வளவு ஏன் சிகரெட் புகையால் தன்னையும் அழித்து என்னையும் அழிப்பது மனிதர்கள்தானே. அப்போது எங்கே போனது உங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம்? புகை மனிதனுக்கு பகை என்று எழுதினால் மட்டும் போதுமா? இந்த புகையால் ஓசோன் மண்டலத்திலும் ஓட்டை விழுந்துவிட்டது. இதற்கு காரணம் மனிதர்கள்தான் ஐயா. மூவரும் இப்படி மனிதர்கள் மீது பழி போடுவது சரியல்ல. மூவரும் ஒரு வழிகளில் மாற்று வழிகளை கூறுங்கள். குளம், குட்டைகள் தூர்வாரி மழைநீரை சேமித்து பயன்படுத்துங்கள். விண்ணை ஆராய்ச்சி செய்வது போல் மண்ணையும் ஆராய்ச்சி செய்து என்னை செழிப்பாக்குங்கள். செல்போன் டவர்களை குறைத்து என்னை குளுமைப்படுத்துங்கள். நீங்களே குற்றவாளிகள். இல்லை, மனிதர்கள்தான். நீங்களே குற்றவாளிகள். இல்லை, மனிதர்கள்தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மூவரின் விவாதங்களையும் விசாரித்ததில் ஆராய்ச்சி செய்யும் மனிதர்களே இதற்கு காரணம். விண்ணை ஆராய்ச்சி செய்வது போல் இம்மண்ணையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பஞ்சபூதங்களை நாம் பாழ்படுத்தாமல் காப்போம் என்று இங்குள்ள அனைவரும் உறுதியேற்கிறோம். பொழிந்தது வானம், மகிழ்ந்தது பூமி, பூத்தது பூமொட்டுகள், வீசிய சில்லென்ற காற்றில் கமழ்ந்தது மண்மனம் மட்டுமல்ல, மனித மனமும் தான். நன்றி.
ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும், வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். வறண்ட மண்ணில் பசுமை தரும், வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே, அத வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாத்தோம். இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே, நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நெருப்பா கொதிக்குது பூமி பூமி, யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி. நெருப்பா கொதிக்குது பூமி பூமி, யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி. அடாறு குணம் எல்லாம் இங்க சாயமாகி போச்சு. அட பூமி தானே காயமாகி போச்சு. காடு வெட்டி போட்டு அட சுடும் ஏறி போச்சு. ஓசோன் கூரை ஓட்டையாகி போச்சு. மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா? மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா? மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா? மனுஷன் அரக்கனானா பூமி தாங்குமா? நெருப்பா கொதிக்குது பூமி பூமி, யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்துத்தூரல். வெங்காட்டு பொத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்துத்தூரல். வெங்காட்டு பொத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. And our beloved students,